தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற செய்திகளை தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். திருமங்கலத்தில் இருந்து மதுரை செல்லும் வழியில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற அழகம்மாள் என்ற மூதாட்டி கார் மோதி உயிரிழந்தார். இப்பகுதியில் அடிக்கடி சாலை விபத்துகள் நடப்பதாக புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் நேற்றிரவு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்தனர். கன்னியாகுமரி கடலோர பகுதியான பெரிய காட்டில் கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தொடங்கி வைத்தார். கபடி, கைப்பந்து, கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். செங்கம் அடுத்த அம்மாபாளையம் அரசு பள்ளி எதிரில் இருசக்கர வாகனம் மீது மணல் ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் கூலி தொழிலாளிகள் ராமமூர்த்தி மற்றும் செல்வம் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து விபத்திற்கு காரணமான மணல் லாரியை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மீனவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் விசைப்படகு மீனவர்கள் சங்க தலைவர் பார்த்திபன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து அவருடைய முதலாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பில் புகையிலினால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணியில் சிகரெட் உருவத்தை எலும்புக்கூடுகள் தூக்கி வருவது போல வேடமிட்டபடி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற மீனவர்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மீன்வளத்துறை அலுவலர்கள், மீனவ பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் புதிதாக உருவாக்கப்பட உள்ள வெளித்துறைமுக பணியினை கைவிட வேண்டும் என மீனவர்கள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினர். அறந்தாங்கி அருகே ஏம்பல் அண்டக்குடி கண்மாயில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோட்டாட்சியர் ரம்யா தேவியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதி கூறியதை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர்.